பூர நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம். இது பிரமன் எழுதிய விதி. பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையில் இவையெல்லாம் நடந்தே தீரும். உங்களின் திசைப்பலன்களை பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசைப்பலன்களை சுருக்கமாக பார்ப்பதுடன் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் உங்களின் குண அமைப்பு, உங்களின் குடும்ப வாழ்க்கை, தொழில் மற்றும் பொருளாதாரம், பணம் என்று சகலவற்றையும், திருமண வாழ்க்கை, சகலவற்றையும், நோய், சகலவற்றையும் விரிவாக பார்க்கலாம். எல்லாத்தையும் உங்களோட வாழ்க்கையில நடைபெற போன்ற. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருவது, நீங்கள் வழிபட வேண்டிய, உங்களுக்கு பொருத்தமற்ற திருமணத்தை பொருத்தமற்ற நட்சத்திரங்கள், நீங்கள் தினமும் கூற வேண்டிய மந்திரம், ஒரு 2-3 வரியோ ஏதோ நான் சொல்லுவேன். அந்த மந்திரத்தை தினமும் கூறுவதன் மூலம் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். வழிபட வேண்டிய ஸ்தலங்கள், மரம், வழிபட வேண்டிய மரம் என்று சகலவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கோ முழுமையாக. இது 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 11வது இடத்தை பெறுவது பூர நட்சத்திரமாகும். இதன் அதிபதி சுக்கிர பகவானர். இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்குரியதாகும். இது உடலில் முதுகெலும்பு, இதயம் போன்ற பாகங்களை ஆளுமை செய்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதலெழுத்துக்கள் மோவண்ணா, டானா, டீனா, டூனா. பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து மோவண்ணா, டானா, டீனா, டூனா ஆகியவை. தொடர் எழுத்துக்கள் மோனா, மாவண்ணா தொடர் எழுத்துக்கள் ஆகும். உங்களின் குணாதிசயங்கள், குண அமைப்பை பார்ப்போம். குண அமைப்பை பார்த்துட்டு உங்களுக்கான குடும்பம், தொழில் என்று தொடர்ந்து விரிவாக பார்த்துட்டு திசைப்பலன்கள், பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசைப்பலன்கள் அதிர்ஷ்டம் தருபவை மற்றும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், உங்களுக்கு பொருத்தமற்ற நட்சத்திரங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். குண அமைப்பை பார்க்கலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரன் என்பதால் காண்பவர்களை கவர்ந்திழுக்கும் கட்டளகி போல காட்சி கொண்டவர்களாக இருப்பார்கள். அழகாக ஆடை அணியலங்களை அணிவதிலும் மிடுக்கான நடை நடப்பதிலும் இவர்களுக்கு நிகர் இவர்களேதான். காம உணர்வு அதிகம் இருப்பதால் மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகட்டான வாழ்க்கையை வாழவே விரும்புவார்கள். நல்ல அறிவும், அறிவு கூர்மையும், பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் அதிகம் இருக்கும். மற்றவர்களை அனுசரித்து சென்று அவர்களின் மனம் புண்படாதபடி நடந்து கொள்வார்கள். என்றாலும் கோபம் வந்துவிட்டால் கட்டுப்படுத்த முடியாது. இந்த பூர நட்சத்திரக்காரர்களால் கோபம் வந்துட்டால் இவர்களாலையும் கட்டுப்படுத்த முடியாது, இவர்களை வேற ஆக்களாலையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த கோபம் வந்தால் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னால் வரக்கூடிய விளைவுகளை முன்கூட்டியே அறியும் திறமை இருக்கும். யதார்த்த குணமும், ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு இருக்கும். கற்பனை உலகில் சஞ்சரிப்பதுடன் தத்துவங்களை பேசுவார்கள். இவர்களின் குடும்ப வாழ்க்கையை பார்க்கலாம். பூரம் குடும்பம் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். இவர்களின் பேச்சாற்றல் மனைவி, பிள்ளைகளை மட்டுமில்லாது உற்றார் உறவினர்களையும் வசப்படுத்தி வைத்து இருப்பார்களாம். இந்த பேச்சாற்றலால இவர்கள், இந்த பூர நட்சத்திரக்காரர்கள், உற்றார் உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் வசப்படுத்தி விடுவார்கள். ஆனால் இவர்களோட கோபம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ஜாபுக்குள்ள எனக்கு தெரியாதபடியே சொல்றேன். ஜாபுக்குள்ள சப்ஸ்கிரைப் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆல் விலைக்கு கிளிக் என்னுடன் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கலாம். என்ன நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் நான் போட போகிற அனைத்து வீடியோக்களையும் பார்க்கறதுக்காண்டி இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல், யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் இந்த வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனலோட லிஸ்ட்ல முழு வீடியோ ஏற்கனவே சொன்ன கைரேகை சம்பந்தமாக, கைரேகையுடன் ஜாதகம் ஒப்பிட்டும், கைரேகையில கோடீஸ்வர யோகங்கள், அதிர்ஷ்டம் தருவை, துரதிர்ஷ்டம் தருவை, உங்களுடைய திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் மற்றும் குழந்தை பாக்கியம், தொழில், பணம், கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா இல்லையா, அல்லது
பிச்சைக்காரரா என்ப சக்களவற்றையும் அறிந்து கொள்ளலாம் நான் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மாதராசி பலன், கிரக பேச்சு பலன்கள், வார வருஷத்தான் சனி பேச்சு மற்றும் புத்தாண்டு பலன் எல்லாம் போட்டுட்டேன். குரு பேச்சு கூட சுருக்கமாக போட்டுக்கிறேன் போடுவேன் விரிவாக. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், பகிருங்கள், கொமாண்ட் பண்ணுங்கள். ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக கொமாண்ட் மூலம் எழுதி கேட்கலாம். தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். பரிகாரம் சம்பந்தமாகவோ, ஜாதகம் சம்பந்தமாக, கைரேகை சம்பந்தமாகவோ, உங்கள் சம்பந்தமாக ஒரு கேள்வி மட்டும், ஜாதகம் சம்பந்தம் வடிவா ஜாதகம் சம்பந்தம் எழுதி ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம். வடிவாக்க விரிவாக முழுமையாக வடிவாக்க கேட்கணும் இலவசமாக கொமாண்ட் மூலம் கேட்கலாம். அந்த யூடியூப் சேனல்ல வாசிரட்சி கைரேகை ஜோதிடம் சேனல்ல யூடியூப் சேனல்ல இலவசமாக கேட்கலாம். விரிவாக வடிவாக கேட்கணும்னா இந்த போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்க. போன் எடுக்க மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை. வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி காசு கட்டி கேளுங்க. சரி, தொழில் மற்றும் இவர்களின் நோய், திசைப்பலன்கள், பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையான திசைப்பலன்கள், விருச்சம் மற்றும் தொடர்ந்து பார்த்து அவர்களுக்கான மந்திரம், இவர்களுக்கு பொருத்தமுள்ள நட்சத்திரங்கள் என்று தொடர்ந்து பார்க்கலாம். இவர்களின் குடும்பம் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். இவர்களின் பேச்சாற்றல், மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் கவரக்கூடியது. பிறர் நலனுக்காக எதையும் தியாகம் செய்பவர்கள். இளம் வயதிலேயே நெருங்கியவர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாவதால் மனதில் எப்பொழுதும் ஒரு சோகம் இளையோடி கொண்டிருக்கும். இயற்கை உணவுகளை விரும்பி உண்பவர்கள் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள். சரியா? மற்றும் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் பெற்ற பிள்ளைகளை நட்பலன்களை அடைவார்கள். இந்த பூர நட்சத்திரக்காரர்களின் பெற்ற பிள்ளைகள் நட்பலன்களை அடைவார்கள். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். 30 வயதுக்கு மேல் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கி சேர்ப்பார்கள். 30 வயதை தாண்டும் போது இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சுக வாழ்விற்கு பஞ்சம் இருக்காது என்றாலும் ஆடம்பர செலவுகளை அதிகம் செய்வதால் சேமிப்பு இல்லாமல் அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய நிலையும் உண்டாகும். இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சுக வாழ்வு, சொகுசு வாழ்வு மற்றும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவையெல்லாம் இவர்கள் சுக்கிரனின் அதிபதிக்கு உட்பட்டவர்கள் என்பதனால் இவர்கள் கடன் வாங்கக்கூடிய நிலையும் உண்டாகும். இவர்களின் செலவுகள் அதிகம் செய்வதால் இவர்கள் ஆடம்பர செலவுகள். சரி, இந்த இவர்களின் செலவுகளை திட்டமிட்டு செய்வதன் மூலம் கடன் வாங்குவதை தவித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் பூர நட்சத்திரக்காரர்களை. தொழில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓயாது உழைப்பதில் அதிகம் ஆர்வமிக்க நீங்கள் உழைப்பதில் ஆர்வம் அதிகம் மிக்கவர்கள். குறுக்கு வழியில் பணம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது எப்படி என்றாலும் அதிகம் உழைக்கணும் என்ற ஆர்வம். அதாவது எப்படி என்றாலும் கெட்டி என்று அதிகம் உழைக்கணும். குறுக்கு வழியில சென்றாலும் அதிகம் உழைச்சிடணும் என்ற ஆர்வம் மிக்கவர்கள். தெரியுமா? அந்த குணம் என்பதனால சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரலாம். அதனால் கவனமாக இருக்கும். நடிப்புத்துறையில் அதிகம் ஆர்வம் உண்டு. அரசு உத்தியோகமோ சொந்த தொழிலோ எதிலும் சம்பாதிக்கும் யோகம் அதிகம் இருக்கும். சுற்றுலாத்துறை, பொதுமக்கள் தொடர்புத்துறை, வர்த்தகத்துறை போன்றவற்றில் பணிபுரியும் ஆற்றல் உடையவர்கள். சிலர் புத்தக வியாபாரிகளாகவும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களாகவும் வாகன திரவியங்களை விற்பவராகவும் இருப்பார்கள். சூதாட்டத்திலும் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் உண்டாகும். கலை, இசை, அரசியல், ஆன்மீகம், ஆடல், பாடல் போன்ற துறைகளிலும் ஜெயிப்பார்கள் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள். இவர்களுக்கான நோயை பார்ப்போம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதில் ஏற்பட்ட நோய்களால் பின் விளைவுகளை மத்திம வயதில் சந்திப்பார்கள். சிறு வயதில் ஏற்பட்ட நோய்களால் பின் விளைவுகளை மத்திய வயதில் சந்திப்பார்கள். ஆகவே சிறு வயதில் நோய் வந்தாலே பிறப்பில் இருந்தே இந்த நட்சத்திரக்காரர்களை வடிவாக கவனிக்க வேண்டும். நோய்கள் வராமல் வந்தாலும் அதை முற்றிலும் நீக்கிவிடுங்கள். இல்லையெனில் மீண்டும் அது பெரும் விளைவுகளை கொடுக்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். சிற்றின்ப பிரியர்கள் என்பதால் பால்வினை நோய்களும் தாக்கும். சர்க்கரை வியாதியாலும் அவதிப்படுவார்கள். மின்சாரம் தாக்கும். கரண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், கரண்டினாலும் இவர்களுக்கு ஆபத்து இருக்கின்றது. மனநிலையில் பாதிப்புகளும் உண்டாகும். மன அழுத்தங்களும் ஏற்படும்.
திசைப்பலன்களை பார்க்கலாம். பிறப்பிலிருந்து இறப்புகளிலானவர்களின் திசைப்பலன்களை பார்த்துட்டு மந்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் போன்றவற்றையும் தொடர்ந்து பார்ப்போம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சுக்கிர திசை வரும். இதன் மொத்த வருட காலங்கள் 20 என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு மீதமுள்ள சுக்கிர திசை காலங்களை பற்றி அறியலாம். இளம் வயதில் சுக்கிர திசை வந்தால், சுக்கிரன் பலம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமைந்திருந்தால், சுக்கிர திசை காலங்கள் குடும்பத்தில் சுபிச்சம், ஆடை அணிகலன்களின் சேர்க்கை, உற்றார் உறவினர்களின் ஆதரவு, கல்வியில் முன்னேற்றம் போன்ற நற்பலங்களை அடைய முடியும். அதாவது சுக்கிரன் கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும், இல்லாட்டி சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும். சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் இன்னும் யோகம். இந்த பிள்ளை குழந்தை பிறந்ததிலிருந்து எவ்வளவு காலம், 20 வருடம் சுக்கிர திசை என்றாலும், இந்த சுக்கிர திசையானது மொத்தம் 20 வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள சுக்கிர திசை காலங்களை கணித்து, இந்த சுக்கிர திசை காலங்களில் இவர்கள் இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து இவர்கள் ஒரு கோடீஸ்வர யோகத்தை அனுபவிப்பார்கள். என்ற கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று சுக்கிரன் இருந்தால் கோடீஸ்வர யோகம். அதுவே கேந்திர திரிகோணத்தில் இல்லாமல் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு பணத்துக்கே குறைவு இருக்காது. அதுவே குறைவில்லாம பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த வீட்டுக்கு, இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து சுக்கிர திசை முடிகிற வரைக்கும். சரியோ? அதுவே சுக்கிர திசை காலங்கள் குடும்பத்தில் சுபிச்ச ஆடை அணிகலன்கள் சேர்க்கை, உற்றார்களுக்கு ஆதரவு, கல்வி முன்னேற்றம் போன்ற நற்புலங்களையும் அடைய முடியும். அதே நேரம் சுக்கிரன் பலம் இழந்திருந்தால், நீசமோ பகையோ பெற்றிருந்தால் இளமை கால வாழ்க்கையில் பல போராட்டங்கள் உண்டும். நீசம் பகை பெற்று அசுவ கிரகங்கள் சனி போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றிருந்தால், குருவின் பார்வையை இழந்திருந்தால், நீசமோ வகையோ பெற்றிருந்தால் இவர்கள் பிற்றும் வாழ்க்கையில் இவர்களின் தாய் தந்தையுடன் இவர்களும் வெறும் வாழ்க்கை போராட்டங்கள், பண இழப்புகள் போன்றவற்றை இவர்கள் இளமை கால வாழ்க்கையில் பல போராட்டங்களுக்கு சந்திக்க வேண்டி இருக்கும். பல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களால் தாய் தகப்பனுக்கும் பணம் இழப்புகள், பணம் வராம கஷ்டப்பட வேண்டி வரும். ஏற்கனவே பணம் இருந்தா கூட பணத்தை இழக்கும் நிலை வருந்த பிள்ளை கடைசி பிள்ளாக இருந்தால் அவர்களுக்கு, சரியா, இந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து இவர்கள் கஷ்டப்படுவார்கள் தாய் தகப்பன். அதாவது சுக்கிரன் நீசமோ பகையோ பெற்றிருந்தால். சரியோ? இரண்டாவதாக வரும் சூரிய திசையில் மொத்த காலங்கள் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 6 வருடங்களாகும். சூரிய 6 வருடங்களாகும். இத்திசை காலங்கள் சிறு சிறு உசானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், நெருங்கியவருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும், நோய்கள் ஏற்படும், சிறு சிறு நோய்கள் ஏற்படும். இத்திசை காலங்களில் உங்களுக்கு நோய் வரும்போது கவனமாக இருங்கள். நோய் வராமல் பாதுகாருங்கள். நோய் வந்தால் இந்த நோயை உடனடியாக மாற்றிவிடுங்கள். தேவையற்ற தொடர்களை நீக்குங்கள். என்றாலும் சூரியன் பலம் பெற்றிருந்தால் கல்வியில் ஏற்றம் எடுக்கும், முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பூர நட்சத்திரக்காரர்களே, சூரியன் பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அல்லது கேந்திர திரிகோணத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உங்களுக்கு யோகமான காலங்களையும் கல்வியில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவர். மூன்றாவதாக வரக்கூடிய சந்திர திசை காலங்கள் 10 வருடங்கள் ஆகும். இந்த திசை காலங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்களும் முன்னேற்ற தடையும் தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகளும் ஏற்படும். சந்திர திசையில் உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். தடைகள், தாமதங்கள் ஏற்படும். அதுவே ஆட்சி உச்சம் பெற்று சந்திரன் இருந்து சந்திரனை குரு பார்வை பெற்றிருந்தால் பலன் மாறாக நடக்கும். ஆனாலும் அப்போதும் ஏற்ற இறக்கமான பலன்களாக இருக்கும். ஆனால் குரு பார்வை இல்லாமல் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு அந்த 10 வருடங்களும் பெரும் குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், பிரச்சனைகளை நீங்கள் அந்த திசை திரும்பும் காலங்களாக காணப்படும். 4வதாக வரும் ராகு திசையில் காலங்களில் 18 வருடங்களாகும். இத்திசை காலம் 30 யோகத்தை கொடுத்தாலும் பிற்பகுதியில், அதாவது 18 வருடங்கள் ராகு திசை 4வதாக நடைபெறும். முற்பகுதியில் உங்களுக்கு யோகத்தை தந்தாலும் ராகு பிற்பகுதியில் கண்டங்களை உண்டாக்கி உடல் உசானத்தையோ மாரகத்தையோ ஏற்படுத்தும்.
விளங்குதா? அதாவது இக்காலத்தில் உங்களுக்கு மரணம் கூட ஏற்படலாம், கவனமாக இருக்கவும். இல்லாட்டி மன நோய்கள், மன குழப்பங்கள் மற்றும் மரணத்தை கூட தழுவக்கூடிய நிலைக்கு, உங்களை வெறும் பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய நிலைக்கு, முற்காலம் யோகமாகவும் பிற்காலம் பிரச்சனைகளை தரக்கூடிய காலமாகவும் அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய மரம் விருட்சம் பூர நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருட்சம் பலாமரம் ஆகும். பலாமரத்தை இம்மரத்தை வழிபாடு செய்தால் நெற்பலனை பெற முடியும். பலாமரத்தை நீங்கள் வழிபட்டு வந்தால் நெற்பலனை பெறலாம். ஒவ்வொரு நாளும் பலாமரத்தை வழிபடுங்கள். நான் தொடர்ந்து கேளுங்கள். நான் ஒரு மந்திரம் கூறுவேன், அந்த மந்திரத்தை தினமும் கூறி வாருங்கள். அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்பேன். அதை ஒவ்வொரு நாளும் கூறி வரணும். சரியோ? மேலேயும் எழுதி விடுவேன். அது என்ன மந்திரம்னு சொல்லி எழுதுறேன் பாருங்க. இப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் மார்ச் மாதம் இரவு சுமார் 11 மணி அளவில் உச்சிவானத்தில் பார்க்க முடியும். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை, பூர நட்சத்திரத்தை மார்ச் மாதம், அதாவது 3வது மாதம் இரவு சுமார் 11 மணி அளவில் பார்க்கலாம். சரியோ? நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் மற்றும் நீங்க வழிபட வேண்டிய கடவுள்களையும் உங்களுக்கு பொருத்தமற்ற நட்சத்திரங்களையும் பார்க்கலாம். சரியோ? உங்களுக்கு எந்த கடவுள் அருள் பாலிப்பார் என்றதையும் பார்க்கலாம். கூடுதலாக சுக்கிரன் என்பதால் நீங்கள் அம்மன் கடவுள் சிவன் கோயிலுக்கு சென்றும் வழிபடலாம். தனியா அம்மன் இருக்கிற கோயில்களுக்கும் சென்று வழிபடலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல வரும். அடுத்த குலதெய்வ வழிபாடுகள் செய்வதும் நல்ல. ஆன்மீக தொண்டுகளை சின்ன வயதிலிருந்து பூர நட்சத்திர பிள்ளைகளுக்கு வளர்க்குங்கள். கெட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் நல்ல பிள்ளைகளோட சேரவிட்டு வளர விடுங்கள். அப்போது இவர்களின் பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்தி வளர்ப்பதன், அதே நேரம் நல்ல பழக்கங்களை சொல்லி வளர்ப்பதன் மூலம் பிள்ளையை நன்றான பெரும் செலவு, ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வச்சு வளருங்கள். சரி, கூற வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாம். அதற்கு முதல் பொருத்தமற்ற நட்சத்திரங்களையும் பார்ப்போம். பரணி, பூசம், பூரம், அனுசம், பூராடம், உத்திரட்டாதி போன்ற ஆண் பெண் நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது. எந்தெந்த நட்சத்திரக்காரர்களை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரமாக சொல்றேன்டா, பரணி, பூசம், பூரம், அனுசம், உத்திரட்டாதி, பூராடம், உத்திரட்டாதி, பரணி, பூசம், பூரம், அனுசம், பூராடம், உத்திரட்டாதி. சரியோ? கூற வேண்டிய மந்திரம் இதை ஒவ்வொரு நாளும் ஒரு தரமாதம் கூறணும். ஆனா கூட கூறுனீங்கன்னா நின்னலாம். 108 தரம் 1008 தரம் கூறா நல்லம். ஆனா உங்களால முடியாட்டி 18 தரம் 27 தரமாதம் கூறுங்கள். அதுவும் முடியாட்டி ஒரு தரமாதம் கூறுங்கள். இந்த நட்சத்திரத்தை உங்களுக்கு ஜோகம் வரும். இல்லை அவன்ட்டில் உங்களோட விருப்பம். உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை நீக்கி தருவார் ஒவ்வொரு நாளும் கூறி வர. சரியோ? மனம் சந்தோஷமாக இருக்கும். சரி, கூற வேண்டிய மந்திரம் சாம் பூஜாயாமி அர்ஜமானம் பால்குனி தரதவாதம் தும் ரவர்ணம் ராதரூடம் சக்தி கேர சோயினம். இது டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த மேலே